இன்று வியாழக்கிழமை மதியம் 3 மணி அளவில் அரசியல் களத்திற்கு வந்துள்ள நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அரசாங்கங்களுக்குள் இருக்கும் உறவை அரசியலோடு பொருத்தி பார்க்க கூடாது. பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பேட்டி. பாஜகவுடன் திமுக ரகசிய கூட்டணியில் இருப்பதாக அதிமுக தலைவர்கள் விமர்சித்து வரும் நிலையில், அரசாங்கங்களுக்குள் இருக்கும் உறவை அரசியலோடு பொருத்தி பார்க்க கூடாது என பாஜக மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் எதிர்வினையாற்றியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கைத்தறி ஆடை அணிவகுப்பு போட்டி நடைபெற்றது. இதில் கண்களை கவரும் வகையில் விதவிதமான வடிவமைப்புகளில் உருவாக்கப்பட்ட கைத்தறி ஆடைகளை அணிந்தபடி மாணவ மாணவிகள் ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் மற்றும் நடிகை நமீதா ஆகியோர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். முன்னதாக இருவரும் கைகளை கோர்த்தபடி அணிவகுப்பு மேடையில் நடந்து போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், கைத்தறி நெசவு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 7வது ஆண்டாக கைத்தறி நெசவு ஆடை அணிவகுப்பு போட்டிகளை நடத்தி வருகிறோம். இதன் மூலம் கைத்தறி நெசவு குறித்த பாரம்பரியம், ஏன் கைத்தறி நெசவாளர்களை ஆதரிக்க வேண்டும், கைத்தறி நெசவு உற்பத்தி அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கமளித்து வருகிறோம். ஆண்டுதோறும் கைத்தறி ஆடை அணிவகுப்பு போட்டிகளில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டில் மட்டும் 2490 மாணவ மாணவிகள் கைத்தறி ஆடை அணிவகுப்பு போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். கைத்தறி ஆடைகளை விட்டு மக்கள் விலகி சென்றுவிட்ட நிலையில் மீண்டும் கைத்தறி ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் என தெரிவித்தார்.